விஜயோடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வரவிருக்கு. இந்த விவாகரத்து மனுவில் விஜய் மேல சங்கீதா திருமணத்தை மீறிய உறவு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. சமூக வலைதளத்துல பலரும் இது குறித்து விவாதித்து வருகின்றனர். குறிப்பா தாவேகா தொண்டர்கள் சங்கீதாவை கடுமையா விமர்சித்து வராங்க. இதற்கு மாதர் சங்கமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆனா இது குறித்து விஜய் எந்த ஒரு கருத்தையும் இது வரைக்குமே சொல்லவே கிடையாது. அதோட இல்லாம இப்போ ரீசெண்டா நடந்த திருமண விழாவில் கூட விஜய் திரிஷா கூட வந்தது பயங்கர வைரல் ஆச்சு. இந்த நிலைமையில தான் விஜயோடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இடைக்கால மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது விவாகரத்து கேட்டிருக்கிறதுனால விஜய் அவருடைய வீட்டில் தங்க அனுமதிக்க மாட்டாரு. ஸோ இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் என்னை சென்னையில் இருக்கிற நீலாங்கரை வீட்டில், அதாவது விஜயோட வீட்டில் தங்க அனுமதிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தான் லண்டனை சேர்ந்தவள் அப்படின்றதுனாலையும் நான் லண்டன் குடியுரிமை வாங்கிட்டதுனால எனக்கு சென்னையில் வீடு கிடையாது. ஸோ அதனால் எனக்கு சென்னையில் தங்குறதுக்கு அந்த நீலாங்கரையோடைய விஜய் வீட்டில் தங்க அனுமதி கொடுக்கணும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.